தாயே என்னை மட்டும் காப்பாத்து. எஸ், ஹலோ, நரேன் ஹியர். அடுத்த மாதம் 12, 10:30 to 11 அப்போ அப்பாயின்மெண்ட் தரேன். ஓகே. இந்த வாரமா? உங்க தலைக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அட புரியுதுங்க. டாக்டர் யூசப் அலி சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? வேற என்னன்னு சொல்றீங்க? வர புதன்கிழமையில இருந்து 2 வாரத்துக்கு குருக்கள் ஸ்டேட்ஸ்ல இருப்பாரு. இன்னைக்கா? இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு டிவி சேனல் ஆன் பண்ணி பாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னால பிரபல வழுதூர் குருக்கள் ஐயா தலைவரோட ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து சொன்ன விஷயங்கள் நடந்த நாளியா இது. அன்னைக்கு தலைவர் சனி புடிச்சு பரதேசியா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வருஷம் ஆட்சியில 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு முதலமைச்சரா வருவாருன்னு அன்னைக்கு எங்க குருக்கள் சொன்னாரு. இன்னைக்கு அது பழிச்சிருச்சு பாத்தியா? ரிசல்ட்ட பாத்தீங்கல்ல. எதிர்கட்சிக்காரங்க கோட்டைக்குள்ள வர்றதுக்கு ஒத்த சீட்டு கூட இல்ல. எதிர்கட்சிக்காரங்க இல்லாம சட்டசபையை சுவாரஸ்யமா நடத்த முடியாதுன்னு தலைவர் முடிய பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி குருக்களோட ஆசீர்வாதத்தை நேர்ல வாங்கணும்னு தலைவரோட புள்ள எங்க குருக்களை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்காரு. என்ன இப்ப புரியுதா? அதனால ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் யூசப் அலி. சோ சாரி. பூமியில வாழற விதி இருக்கிற அந்த அரை நாழிகைக்குள்ள 6000 கோடி மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற சூரியனுக்கு கூட கேடு விளைவிக்கிற மனுஷனுக்கு சொந்தமானது கேவலம் 6 அடி மண்ணு தான். சம்பாதிக்கிறதும் மாய, எல்லாம் மாய. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப ரிலீஃபா இருந்தது. ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த். நான் நிச்சயமா சொல்றேன் சார், அவர் கண்டிப்பா உங்களை பார்க்கறதுக்கு இங்க வருவாரு. அவர் சார்பில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க வந்து இந்த அம்மனை தரிசிக்க நல்ல நேரத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா வருவாரு. நான் என்ன கடவுளோ இல்ல மாயக்காரனோ இல்ல. முற்பிதாக்கள் செஞ்ச புண்ணியமும் வழுதூர் அம்மனோட ஆசீர்வாதமும் தான் என்னை வாழ வைக்குது. சர்வலோக நன்மைக்காக தினமும் நான் பிரார்த்திக்கிறேன். கடவுள் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் பலிக்குது என்னுடைய வாக்குகள். அம்மா மகமாயி. 2 3 4 5. அது சரி. நேரம் கட்ட நேரத்துல இங்க என்னடி வேலை பண்ணிட்டு இருக்க? வெளியில 8 கருப்பு பூனைங்க இருக்குன்னு நீங்க என்னக்கா சொன்னீங்க? ஆமா. எங்க வீட்ல கீழே தான் ஊத்துவோம் பூனைங்களுக்கு பால். இந்த வீட்ல அந்த மாதிரி எல்லாம் ஊத்த முடியுமா? அதான் இப்படி. என் தெய்வம், கொஞ்சம் வரியா? நான் வரேன். அதோ அங்க பாரு. அவங்கதான் கருப்பு பூனைங்க. பார்த்தல, போய் ஒரு கருவாடு துண்டு எடுத்துட்டு வா. இந்த வீட்ல எப்படி கருவாடு குடுக்குறது? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அக்கா, கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாலும். ஒரு நிமிஷம் இல்லைங்கக்கா. என்ன? எங்க ஊர்ல இருக்க கருப்பு பொண்ணுங்கெல்லாம் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுத்தாதுக்கா. அதுங்க வேற என்ன பண்ணும்? யாராவது நல்ல விஷயமா வெளியே போறாங்கன்னா அது உடனே குறுக்க போயிடும். அவ்வளவுதான். இன்னும் உங்க வீட்ல இந்த மாதிரி எத்தனை பேரடி இருக்காங்க? 4 தங்கச்சிங்கக்கா. மாட்னவ செத்தோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் நளினி மேம், மை பிரேக்ஃபாஸ்ட். அதோ டேபிள் மேல இருக்கு, சாப்பிடு. தேங்க் யூ. இட்லியா? இடியாப்பம். இத சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள போய் சிக்கிக்குமே. எலி கடிச்சதெல்லாம் வச்சிருக்காங்க. மேம், நளினி மேம், இத வர வாங்க. என்னது இது? வாட் இஸ் திஸ்? நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு கஞ்சி தான் குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஐயோ, இன்னைக்கு இங்க கஞ்சி செய்யலையே. ஓ ஷிட். வாட் இஸ் த ரீசன்? என்னது ரீசன்? இன்னைக்கு காலையில இருந்து ஒரே கூட்டம். கஞ்சி வைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. எனக்கு கஞ்சி வேணும். கண்டிப்பா வேணுமா? அது இல்லாம என்னால முடியாது. ஓ, பழக்கம் ஆயிடுச்சுல்ல. தாட்சாயினி, ஒரு 5-6 இட்லியை மிக்ஸில போட்டு கஞ்சியா காய்ச்சி கொடு. சரிக்கா. இவருக்கு அதுதான் கரெக்ட். இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சு. மிஸ்டர் நாராயண், எனக்கு உடனடியா குறுக்களை பார்த்தே ஆகணும். என்ன சார் பேசுறீங்க? மினிஸ்டர் ஆக போறவரு ஐயா கூட உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சாதாரண காகி சட்டை போட்ட உங்களை எப்படி உள்ள விட முடியும்? காலங்காத்தால வண்டியை மடக்கி மாமூல் வாங்கிட்டு மாமூலா போக வேண்டியது தானே. குருக்களை பார்த்து ஜோசியம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப போலீஸ்காரங்களா மாமூல் வாங்குறீங்களா? மிஸ்டர், எனக்கு உடனே குருக்களை பார்த்தாகணும். அது ஜோசியம் பார்க்க இல்ல. வேற எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குருக்கள் ஐயா முன்னாடி போய் நின்னு
சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டான்னு அவர்கிட்ட சொல்ல போறிய? இது ரொம்ப சீரியஸான மேட்டர். சின்ன தம்பியை பத்தினது. அப்பா நினைச்சா தான் புள்ளைய தடுக்க முடியும். சின்ன தம்பி காலையில வேகமா கார் எடுத்துட்டு போகும்போதே நான் கெஸ் பண்ணேன். அந்த வேகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சுது. அது சரி, ஆமா இன்னைக்கு என்ன பிரச்சனை? சும்மா சொல்லுங்க சார். ஓ, கமிஷனர் ஆபீஸ்ல பாம்பு வச்சுட்டானா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஏதாவது போலீஸ் ஆபீசரோட தலையை வெட்டி எடுத்துருவேன்னு போன் பண்ணி மிரட்டினானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் சர்வீஸ் துப்பாக்கி எடுத்தா கூட அசைய மாட்டான் சின்ன தம்பி. ஆனா அதே சின்ன தம்பிய அடக்க இந்த போலீஸுக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ண, வழுதூர் குருக்களோட பையனா வந்து பிறந்துட்டானே. ப்ளீஸ், எனக்கு அவரை பார்த்தே ஆகணும். நீங்க இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, தேங்க்யூ. ரைட். அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஐயா, டிஎஸ்பி இங்க வந்திருக்காரு. சின்ன தம்பியை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா? சார், ஒரு விஷயம். நிமிஷம். நீங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். அப்ப நான் வர்றேன்யா. நல்லது. வரையா. நீங்க உட்காருங்க. என்னாச்சு? மேட்ரு என்னன்னு சொல்டா. ஒரு தடவை ஃபோனை கட் பண்ணா மறுபடியும் அன்னைக்கே கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படியெல்லாம் திட்டணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் திட்டுங்க. உன்னை திட்டுறதுக்கு பதிலாக நான் செவத்துல போய் முட்டிக்கலாம். பரதேசி, நீ ஒரு முட்டா பையனு குருக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். உன் வேலையை என்கிட்ட சக்கரபாணி, சின்ன தம்பி எங்க? அங்கிள், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகே தானே? எவ்ரிதிங் ஓகே. எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அங்கிள் தான் சின்னாவோட பலம். ரொம்ப புகழாதரா. அங்கிள், சின்ன தம்பி கூட்டிட்டு வந்துருவான்ல? அதுல என்ன சந்தேகம்? உன் கை கால கூட நீ நம்பாம இருக்கலாம், ஆனா சின்ன கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா முடிச்சிடுவான். டேய், அவனை விடாதடா. புடிடா, புடிடா. புடி. எங்க தங்கச்சியோட வாழ்க்கைய காதல்ன்ற பேர்ல உங்க பையன் அநியாயமா அழிச்சிட்டான். எங்க குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் போச்சு. அவனை சும்மா விட மாட்டான். அவனுடைய ஜாதகத்தை கணிச்சதே நான் தான். ஜாதகம் கணிச்ச என் கையால அவனுக்கு காரியம் செய்ய முடியாது. அவனோட விதியை மாத்துறதுக்கு என்னால முடியாது. அவமானப்பட்டு வந்து நிக்கிற உங்களுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. வேண்டாம், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வாங்கட. நாங்க அவனை விட மாட்டோம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வயிறு நிறையறதால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாம்.
உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு வேலைக்காரியா இல்ல, அம்மாவை இழந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவா தான். உன்னோட பாசம் கூட அவனை திருத்தலல்ல. அவனோட விதியை திருத்தறதுக்கு வழுதூர் அம்மனால கூட முடியல. அப்புறம் எப்படி உன்னால முடியும்? அம்மா மகமாயி. டேய், ம் நீ ஒரு காலம் உருப்படவே மாட்ட. இங்க பாருடா, நான் ஒரு வேலைக்காரியா இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன ஒண்ணுமே நடக்கலங்கறியா? ஒண்ணு நடக்கல. டேய், ஆ? எனக்கு ஒரு அக்காவும் 3 பசங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் இந்த வீட்ல இருக்கேன்னா, நீ திருந்தி நல்லவனா வாழறத பாக்கிறதுக்காக மட்டும்தான். இல்லடா, நீ உருப்படவே போறதில்ல. டேய், நம்ம உறவு முறிஞ்சிருச்சு. நான் போறேன்டா. இனிமே இங்க வரமாட்டேன். ஆண்டி, ஐயோ தோடா, நீ இனிமே என்ன ஆண்டின்னு கூப்பிட வேண்டாம். வேலைக்காரி வேலைக்காரி நளினி, வேலைக்காரி நளினி, நீ அப்படி கூப்பிடுறதுக்கு நான் இனி இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அம்மா அம்மா, என்ன? ஆமா, உங்க அக்காவோட பொண்ணுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகிங்க தானே? மூத்தவளை பேசாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அதுக்கப்புறம் இங்க சண்டை போட்டு போக மாட்டீங்கல்ல? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இத சொல்லி இருந்தா நடக்க போறது இல்லன்னு தெரிஞ்சிருந்தாலும் என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். இப்ப என்ன மனசுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஆனா அன்னைக்கு நீ இந்த அளவுக்கு பொறுக்கியா இருக்கலையே. தாயே மகமாயி, இவனுக்கு நீ தான் நல்ல புத்திய கொடுக்கணும். மகமாய்க்கு இங்க எந்த வேலையும் இல்ல, எல்லாம் மனுஷங்களோட பிரச்சனை தான். இப்போதைக்கு நீங்க என்னோட பிரச்சனைகள்லாம் பார்த்து இங்கே இருந்தா போதும். ம்? காலையில இருந்து நீ ஒண்ணு சாப்பிடல. வாங்க. சாப்பிடலாம். கண்மை, ஸ்டிக்கர் பொட்டு, சாந்து, கண்ணாடி வளையல், கண்ணாடி வளையல், சாந்து, ஹேர் பேண்ட், கிளிப்பு, கண்ணாடி வளையல், ஸ்டிக்கர் பொட்டு, கண்மை, பொட்டு, சாந்து, கண்மை, கண்ணாடி வளையல், பொட்டு, சாந்து, கண்மை, கண்ணாடி வளையல், பொட்டு, சாந்து, கண்மை, பொட்டு, சாந்து, கண்மை, கண்ணாடி வளையல், பொட்டு, சாந்து, கண்மை, கண்ணாடி வளையல். அடியே டுபுக்கு. பொட்டு, சாந்து, கண்மை, கண்ணாடி வா, வளையல். உனக்கு காட்டுறேன். அப்படியா? நிறுத்து. என்கிட்டே வா. எங்க காட்டு. என்னமோ காட்டுறேன்னு சொன்னியே. காட்டுங்கறல்ல. நான் காட்டட்டுமா? ஹே, நான் காட்டுறேன். ஐயோ வேண்டாம். ஒண்ணு ஆம்பளை மாதிரி நட, இல்ல பொண்ணு மாதிரி இரு. என்ன புரியுதா? தலைய ஆட்டாம கிளம்புற வழிய பாரு. வடி எடு. இவ பொம்பளை மாதிரியா நடக்கிற? ஆம்பளை மாதிரி நடக்கணுமா? அது எப்படி நடக்கிறது? என்னால அந்த மாதிரி நடக்க முடியல. எப்பவும் போல நடக்கிறேன்.